கூகுள் அனலிட்டிக் மெயினாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வெப்சைட் டிராஃபிக்கோட கம்ப்ளீட் டேட்டாவை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் ஒன்று. ரெண்டாவது, கூகுள் ஆட்ஸையும் கூகுள் அனலிட்டிக்கும் நீங்கள் லிங்க் பண்ணலாம். கூகுள் அனலிட்டிக்கில் க்ரியேட் பண்ணுற ஆடியன்ஸை கூகுள் ஆட்ஸில் கேம்பெயினில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் கூகுள் அனலிட்டிக்கில் க்ரியேட் பண்ணுற கன்வர்ஷனை கூகுள் ஆட்ஸ் டேஷ்போர்டில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கிரியேட் a கூகுள் அனலிட்டிக் அக்கௌண்ட். என்னோடய மெயில் ஐடியில் ஆல்ரெடி நிறைய கூகுள் அனலிட்டிக் அக்கௌண்ட் இருக்கிறதுனால அதில் போய்ட்டு நியூ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட நேம் கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. தென் கண்ட்ரி, லொக்கேஷன், டைமிங், கரன்சி ப்ராப்பராக செட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரி கேட்டகரி அண்ட் பிஸ்னஸ் சைஸ். உங்களோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் வெப்சைட். வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துட்டு ஸ்ட்ரீம்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி அனலிட்டிக் கோட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கூகுள் டேக் மேனேஜர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெப்சைட்டும் கூகுள் டேக் மேனேஜர் ஆடையும் எப்படி லிங்க் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அது. இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம அனலிட்டிக்கை கூகுள் டேக் மேனேஜர் மூலயமா லிங்க் பண்ண போகிறோம். ஓவர்வியூ வந்து டேக் செக்ஷனில் போய்ட்டு நியூ டேபை க்ரியேட் பண்ணுங்கள். டேக் ஒரு நேம், நிறைய ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். அதில் கூகுள் அனலிட்டிக் GA4 கான்ஃபிகரேஷன். நவ் மெஷர்மெண்ட் ஐடி அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணிக்கோங்க. ட்ரிகரிங் கூகுள் அனலிட்டிக் ஆல் பேஜஸில் ஃபயர் ஆகணும், மறந்துடாதீங்க. தென் பப்ளிஷ். நவ் டேக் கரெக்டாக ப்ளேஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோமா? அதை செக் பண்ணுறதுக்கு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் கூகுள் டேக் அசிஸ்டண்ட். அதை எனேபிள் பண்ணிவிட்டு சைட்டை நீங்கள் ரீலோட் பண்ணிங்கன்னா சைட்டில் இருக்க கூகுள் டேக்ஸ் எல்லாத்தையும் அது டிஸ்பிளே பண்ணும். கூகுள் சைட் டேக் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ கூகுள் சைட் டேக் நம்மளது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நம்மளோட டேட்டாவும் அப்பியர் ஆகுது. ஓகேங்க, ஃபைன். நம்மளோடது நியூ அக்கௌண்ட் இப்போ தான் ஜஸ்ட் நவ் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் எந்த டேட்டாவும் இருக்காது. கூகுள் டேக் மேனேஜர் மூலயமா ஈவெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்.
அந்த ஈவெண்ட்டை கூகுள் அனாலிட்டிக்கில் கன்வர்ஷனாக எனேபிள் பண்ண போகிறோம். ஆல் செட்டப் பர்ஃபெக்ட்லி டன். பட் ஈவெண்ட் செக்ஷனில் நம்ம செட்டப் பண்ண ஈவெண்ட் இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. 24 to 48 hours ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டை நீங்கள் கன்வர்ஷனாக எனேபிள் பண்ண முடியும். உங்களோட கூகுள் அனாலிட்டிக்கு யாருக்காவது அக்சஸ் கொடுக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கணுனாலும் சரி, ஏஜென்சி கொடுக்கணுனாலும் சரி, அட்மின் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி கீழே ப்ராப்பர்ட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் மெயில் கொடுத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேட்கும். அதை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க.